ஒவ்வொரு ஆண்டும் திமுக சார்பில் செப்டம்பர் 15ஆம் தேதி பேரறிஞர் அண்ணா பிறந்த நாள், செப்டம்பர் 17 பெரியார் பிறந்த நாள் மற்றும் திமுக உருவான நாள் ஆகிய மூன்றையும் ஒன்றிணைத்து முப்பெரும் விழா திமுக சார்பில் கொண்டாடப்படும். அந்த வகையில் இந்த ஆண்டு முப்பெரும் விழா வரும் செப்டம்பர் 17ஆம் தேதி கொண்டாடப்படும் நிலையில் இந்த நிகழ்வு கரூரில் நடைபெற உள்ளது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் நடைபெறும் இந்த விழாவில் கழக மூத்த தலைவர்கள், கூட்டணி கட்சிகள், உடன்பிறப்புகள் என அனைவரும் பங்கேற்க உள்ளனர். மேலும் இந்த நிகழ்வில் கழக மூத்த முன்னோடிகளுக்கு விருதுகளும் வழங்கப்பட உள்ளது. கரூர் திருச்சி சாலையில் உள்ள கோடங்கிப்பட்டி என்ற இடத்தில் 50 ஏக்கர் பரப்பளவில் முப்பெரும் விழா நடைபெற உள்ள நிலையில் இந்த விழாவுக்கான மேடை மற்றும் பந்தல் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இது தொடர்பாக தமிழக முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலின் வெளியிட்டுள்ள அறிக்கையில், முப்பெரும் விழா என்பது நம்மை நாமே ஊக்கப்படுத்திக் கொள்ளும் திருவிழா. அரிமா நோக்கு போல 75 ஆண்டு கால கழகத்தின் வரலாற்று தடத்தை பெருமிதத்துடன் திரும்பி பார்த்து உன்னத லட்சிய பயணத்தை தொய்வின்றி தொடர்வதற்கான பாசறை. பழைய எதிரிகள், புதிய எதிரிகள் என எந்த கொம்பனாலும் திராவிட முன்னேற்ற கழகம் எனும் கொள்கை உறுதிமிக்க எஃகு கோட்டையை தொட்டு கூட பார்க்க முடியாது என்றும், உங்களில் ஒருவனான நானும் என்னுள் கலந்திருக்கும் உடன்பிறப்புகளான நீங்களும் சூளுரைக்கும் திருநாள். நம் உயிர் நிகர் தலைவர் முத்தமிழறிஞர் கலைஞரை இயற்கை சதி செய்தும் நம்மிடம் இருந்து பிரித்த பிறகு கழகத்தின் தலைமை பொறுப்பை உங்களில் ஒருவனான நான் ஏற்றுக்கொண்டது முதல் சென்னைக்கு வெளியே ஏதேனும் ஒரு மாவட்டத்தில் முப்பெரும் விழாவை கொண்டாடி வருகிறோம். அந்த வகையில் இந்த ஆண்டு 2025 செப்டம்பர் 17 அன்று கரூர் மாநகரின் புறவழி சாலையில் கோடங்கிப்பட்டி என்னும் இடத்தில் முப்பெரும் விழா எனும் கொள்கை திருவிழா நடைபெற இருக்கிறது. எதை செய்தாலும் எல்லாரும் அதிசயிக்கும் வகையில் பிரம்மாண்டமாக்கும், இப்படியும் செய்ய முடியுமா என்ற நேர்த்தியுடனும் இவரால் தான் இது முடியும் என்றும் அனைவரின் பாராட்டையும் பெரும் வகையில் செயல்படக்கூடிய கரூர் மாவட்ட கழக செயலாளர், மேற்கு மண்டல கழக பொறுப்பாளர் அன்பு இளவல் செந்தில் பாலாஜி அவர்கள் இரவும் பகலும் ஓய்வின்றி விழா ஏற்பாடுகளை செய்து வருகிறார். ஒவ்வொரு கட்டத்தின் முன்னேற்றத்தையும் என்னிடம் காண்பித்து ஒப்புதலும் ஆலோசனைகளும் பெற்று நிறைவேற்றி வருகிறார். ஓரணியில் தமிழ்நாடு இயக்கத்தில் இணைந்துள்ள 1 கோடி குடும்பத்தினரும் சேர்ந்து தமிழ்நாட்டை தலைக்குனிய விடமாட்டோம் என உறுதியேற்கிறோம். நான் தமிழ்நாட்டின் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் விகிதாச்சாரத்தை குறைக்கும் நியாயமற்ற தொகுதி மறுவரைக்கு எதிராக போராடுவேன். தமிழ்நாட்டை தலைக்குனிய விடமாட்டேன் என உறுதியேற்கிறேன். நான் வாக்காளர் பட்டியல் மோசடி மூலம் தமிழ்நாட்டு மக்களின் வாக்குரிமையை பறிக்கும் #SARக்கு எதிராக நிற்பேன். தமிழ்நாட்டை தலைக்குனிய விடமாட்டேன் என உறுதியேற்கிறேன். நான் நீட் மற்றும் இளைஞர்களை முடக்கும் எந்த ஒரு திட்டத்தையும் எதிர்த்து நிற்பேன். நம் மாணவர்களுக்கு உரிய கல்வி நிதிக்காக போராடுவேன். ஒருபோதும் தமிழ்நாட்டை தலைக்குனிய விடமாட்டேன் என உறுதியேற்கிறேன். நான் தமிழ் மொழி, பண்பாடு மற்றும் பெருமைக்கு எதிரான எந்த ஒரு பாகுபாட்டையும் எதிர்த்து போராடுவேன். எதற்காகவும் தமிழ்நாட்டை தலைக்குனிய விடமாட்டேன் என உறுதியேற்கிறேன். நான் பெண்கள், விவசாயிகள், மாணவர்கள், நெசவாளர்கள், தொழிலாளர்கள் என ஒவ்வொரு உழைக்கும் வர்க்கத்தின் நலன்களையும் பாதுகாக்க தேவையான நிதிக்காக போராடுவேன். தமிழ்நாட்டை தலைக்குனிய விடமாட்டேன் என உறுதியேற்கிறேன். இன்று ஓரணியில் தமிழ்நாடு இயக்கத்தில் மாநிலம் முழுவதும் உள்ள 68,000க்கும் அதிகமான வாக்கு சாவடிகளில் உறுப்பினராக சேர்ந்துள்ள 1 கோடிக்கும் அதிகமான குடும்பத்தினரை அந்தந்த வாக்கு சாவடிக்குட்பட்ட பகுதியில் ஒன்று திரட்டி உறுதிமொழி ஏற்றிட வேண்டும். ஒன்றிய பாஜக அரசின் வஞ்சகத்தாலும் அதனிடம் அடிமையாக இருக்கின்ற அதிமுகவின் துரோகத்தாலும் நாம் இழந்தவற்றை மீட்கும் முயற்சியில் கடந்த ஆண்டுகளில் பெருமளவு முன்னேறியுள்ளோம். பொருளாதாரத்தில் இரட்டை இலக்கத்திலான வளர்ச்சி, பள்ளி கல்வி மற்றும் உயர்கல்வியில் உயர்ந்த நிலை, மருத்துவத்துறையில் மக்களின் நலன் காக்கும் சிறந்த கட்டமைப்பு, இந்தியாவிலேயே அதிக தொழிற்சாலைகளை கொண்ட மாநிலம், அதிக அளவில் வேலை வாய்ப்புகளை உருவாக்குகிற மாநிலம், பெண்களின் முன்னேற்றத்திற்கும் தற்சார்பு நிலைக்கும் வழிவகுக்கும் மாநிலம் என்றும் ஒன்றிய அரசின் புள்ளி விவரங்களை தமிழ்நாட்டின் சாதனைகளை எடுத்து சொல்லும் அளவுக்கு திராவிட மாடல் அரசு சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. அண்மையில் ஜெர்மனி, இங்கிலாந்து நாடுகளுக்கு சென்று தமிழ்நாட்டுக்கான தொழில் முதலீடுகளை ஈர்த்த நிலையில் அங்கு வாழும் தமிழர்கள் நம் மாநிலத்தின் நிலை கண்டு பெருமிதம் கொள்வதாக தெரிவித்தனர். உலக புகழ்பெற்ற ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் சுயமரியாதை இயக்க நூற்றாண்டு கருத்தரங்கில் தந்தை பெரியாரின் உருவப்படத்தை அவரது கொள்கை வாரிசாக திறந்து வைக்கும் வாய்ப்பு கிடைத்த போதும் நம் ஆட்சியின் சாதனைகள் யாவும் பெரியார், அண்ணா, கலைஞர் ஆகியோரின் வழித்தடத்தில் தொடர்வதை உணர்ந்தேன். திராவிடத்தை உலக நாடுகள் அறிந்து கொண்டு ஆய்வு செய்கின்ற காலத்தில் நாம் இருக்கிறோம். உலகம் போற்றும் திராவிடத்தின் பெருமை தொடர்ந்திட, தமிழ்நாட்டில் திராவிட மாடல் ஆட்சி நீடித்து நிலைத்திட, 7வது முறையாக கழக ஆட்சி மலர்ந்திடம் கரூரில் நடைபெறும் முப்பெரும் விழா வெற்றி பாதையாக அமையட்டும். கொள்கையில்லா கூட்டத்தை சேர்த்து கூக்குரல்
கூக்குரலிட்டு கும்மாளம் போட்டு பொதுமக்களுக்கு இடையூறு செய்யும் இயக்கமல்ல திமுக கழகம். நாம் கூடும்போது கொள்கை பட்டாளமாக கூடுவோம், கூட்டம் முடிந்து லட்சிய வீரர்களாக புறப்படுவோம். பேரறிஞர் பெருந்தகை அண்ணா போதித்த கட்டுப்பாட்டை முத்தமிழறிஞர் கலைஞர் கட்டி காத்து இன்று உங்களில் ஒருவனான என் தலைமையிலும் அதே கட்டுப்பாட்டுடன் கொள்கை கூட்டமாக உடன்பிறப்புகள் திரள்வதை கரூரிலும் காண இருக்கிறேன். லட்சிய வீரர்களாக 2026 தேர்தல் களத்தில் வெற்றி வாகை சூடுவதற்கான முன்னோட்ட அணிவகுப்பு தான் இந்த முப்பெரும் விழா என முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க. மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஊர் சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க.